வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியறிக்கை. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரிநேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சிங்கப்பூர் வர்த்தக உடன்படிக்கை தொடர்பில் மக்களை தெளிவூட்டுவதற்கு எவ்வித செயற்திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை என அமைச்சர் மலிக் சமரவிக்ரம ஏற்றுக்கொண்டுள்ளார். மாகாண எல்லை நிர்ணயம் தொடர்பில் கட்சித் தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை இன்று ஆரம்பம். இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் பஸ் கட்டணம் 4 வீதத்தால் அதிகரிக்கப்படவுள்ளது. வடகொரியாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் வர்த்தக உடன்படிக்கை தொடர்பில் மக்களை தெளிவூட்டுவதற்கு எவ்வித செயற்திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை என சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம ஏற்றுக்கொண்டுள்ளார். பல தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த விடயம் தொடர்பில் அமைச்சருடன் வினவிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் வர்த்தக உடன்படிக்கை தொடர்பில் தற்போது உண்மைகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான காணொலியுடன் கூடிய விரிவான தகவல்களை எமது 8 மணி பிரதான செய்தியறிக்கையில் எதிர்பாருங்கள். போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவை 2 வாரங்களுக்குள் இராஜினாமா செய்யுமாறு ஜனாதிபதியும் பிரதமரும் அறிவித்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் பொய்யானது என சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரதி அமைச்சர் நளின் பண்டார இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் கனக ஹேரத் முன்வைத்த கேள்விக்கு பதில் வழங்கும் போதே பிரதி அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இதன்போது குறுக்கு கேள்வியை தொடுத்த எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பதில் வழங்கிய பிரதி அமைச்சர் நளின் பண்டார இந்த விடயம் தொடர்பில் கிடைத்துள்ள முறைப்பாடுகள் குறித்து அமைச்சரவை மட்டத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சுக்கோ அல்லது போலீஸ் ஆணைக்குழுவுக்கோ எவ்வித கோரிக்கைகளும் கிடைக்கவில்லை எனவும் பிரதி அமைச்சர் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் மா அதிபரின் செயற்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா அனுரகுமார திசாநாயக்க இதன்போது மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதில் வழங்கிய பிரதி அமைச்சர் அரசியலமைப்பு பேரவையால் போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்பட்டுள்ளதால் அவருடைய நியமனம் குறித்து எவ்வித கருத்துக்களையும் முன்வைக்க முடியாது என பதில் வழங்கியுள்ளார். இதேவேளை சீனியின் விலையை அதிகரிப்பதற்கு வர்த்தகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் சீனிக்கான நிர்ணய விலை அறிவிக்கப்படும் என நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். சீனிக்கான இறக்குமதி வரி மாத்திரமே விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோருக்கு இது தொடர்பில் எவ்வித பாதிப்பும் இல்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக உள்நாட்டில் தேயிலை விநியோகம் செய்வது குறித்து விசேட கலந்துரையாடலை நடத்துவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இலங்கையின் தேயிலை, தெங்கு மற்றும் ரப்பர் உள்ளிட்ட உற்பத்திகளை கொள்வனவு செய்யும் பிரதான நாடாக ஈரான் காணப்படுகின்றது. இலங்கையின் தேயிலை உற்பத்தியில் 9 வீதமான ஏற்றுமதி ஈரானுக்கு மேற்கொள்ளப்படுவதாக இலங்கை தேயிலை சபையின் தலைவர் லுசில் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக ரஷ்யா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் நாணய பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் இலங்கையின் தேயிலைக்கான கேள்வி தற்காலிகமாக வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் தேயிலைக்கான பணத்துக்கு பதிலாக அங்கிருந்து ஏனைய உற்பத்திகளை இறக்குமதி செய்து அதனூடாக வருவாயை திரட்டுவது குறித்து கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் லுசில் விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில மாதங்களாக நாட்டின் தேயிலைக்கான விலை சர்வதேச சந்தையில் வீழ்ச்சியடைந்து காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாத்தறை பப்புரண பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் கொள்ளையிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வர்த்தக நிலையத்திலிருந்து 35,000 ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டுச் சென்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பில் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் மாத்தறை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாகாண எல்லை நிர்ணயம் தொடர்பில் கட்சித் தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்படவுள்ளது. பாராளுமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ள கட்சித் தலைவர்களின் விசேட சந்திப்பின் போது இந்த விடயம் முன்னெடுக்கப்படும் என எல்லை நிர்ணய மீளாய்வு குழுவின் உறுப்பினர் RM AL ரத்நாயக்க தெரிவித்தார்.
மாகாண எல்லை நிர்ணய மீளாய்வு குழு கடந்த 7ஆம் திகதி அலரி மாளிகையில் முதல் தடவையாக கூடியது. 2 மாதங்களுக்குள் எல்லை நிர்ணய அறிக்கையில் காணப்படும் சிக்கல்கள் குறித்து மீளாய்வு செய்யப்படவுள்ளதாகவும் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். மாகாண எல்லை நிர்ணய அறிக்கை பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதை அடுத்து சபாநாயகர் கரு ஜயசூரியவினால் பிரதமர் தலைமையில் 5 அடங்கிய மீளாய்வு குழு நியமிக்கப்பட்டது. RMAL ரத்நாயக்க, பெரியசாமி முத்துலிங்கம், பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை மற்றும் கலாநிதி ASM நௌஃபல் ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாவர். பலுகேஸ்வவ பகுதியில் எரிபொருள் கொண்டு சென்ற ரயிலில் மோதி 4 யானைகள் உயிரிழந்தமை தொடர்பில் போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். யானையிரவு மற்றும் யானைகள் ரயிலில் மோதி உயிரிழப்பது போன்ற பிரச்சினைகள் இந்தியா உள்ளிட்ட ஏனைய நாடுகளிலும் காணப்படுகின்றன. இவற்றை தடுப்பதற்கு சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்படும் வழிமுறைகள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடினோம். இந்த கலந்துரையாடலின் இறுதியில் நாங்கள் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம். ரயிலில் யானைகள் மோதி உயிரிழப்பதை 100% தடுப்பது குறித்து கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்த நிபுணர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். எனினும் இயலுமானவரை யானைகள் உயிரிழப்பதை தடுப்பதற்கான செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கான பொறுப்பை வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளோம். திணைக்களத்துக்கு கிடைக்கும் நிதியில் எவ்வாறான செயற்திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என்பது குறித்து அறிக்கை ஒன்றை கோரியுள்ளோம். அந்த அறிக்கை கிடைத்தவுடன் அதனை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க உள்ளேன். வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு தேவையான நிதியை திரட்டி இவ்வாறான சம்பவங்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதை அறிய தருகின்றேன். இந்த விபத்தின் போது ரயில் பெட்டியிலிருந்து கசிந்த எரிபொருளுக்காக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு செலுத்த வேண்டிய பணம் தொடர்பில் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிதியமைச்சரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே பொது முகாமையாளர் டிலந்த பெர்னாண்டோ கூறியுள்ளார். சாவகச்சேரி மடத்தடி பகுதியில் டிப்பர் மோதி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் வண்டி சாரதியை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்றிரவு 8:15 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். டிப்பர் வண்டியும் மோட்டார் சைக்கிளும் மோதியதிலேயே விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மேசாளி மேற்கைச் சேர்ந்த 22 வயதான இளைஞன் உயிரிழந்துள்ளார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் பஸ் கட்டணத்தை 4 வீதத்தால் அதிகரிக்கப்பட உள்ளது. டீசலின் விலை அதிகரிக்கப்பட்டதுடன் பஸ் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் போக்குவரத்து அமைச்சருக்கும் தனியார் பஸ் உரிமையாளர் சங்கங்களுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பஸ் கட்டண அதிகரிப்பு சொகுசு பஸ்களுக்கும் அதிவேக வீதிகளில் போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்களுக்கும் இல்லை என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிடுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலையின் மாற்றத்திற்கு அமைய விலை சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கடந்த 2 தடவைகளும் விலை அதிகரிப்பு மாத்திரமே இடம்பெற்றுள்ளது. இதேவேளை எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு அமைவாக முச்சக்கர வண்டி கட்டணங்களை அதிகரிக்கவுள்ளதாக ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 10 ரூபாவால் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக சங்கம் குறிப்பிடுகின்றது. பன்றி இறைச்சியை கொண்டு செல்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் அனுமதி வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்வதற்கு விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது. பன்றிகளின் இனப்பெருக்கம் அதிகரித்துள்ளதால் நாட்டின் பல பகுதிகளில் பயிர் செய்கைக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் அமைச்சு கூறியுள்ளது. குறிப்பாக தெங்கு, கிழங்கு மற்றும் வாழை செய்கைக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சினைகள் தொடர்பில் விவசாயிகளிடமிருந்து கிடைத்துள்ள முறைப்பாடுகளை பரிசீலனை செய்து பன்றி இறைச்சி விற்பனை செய்வதற்கும் கொண்டு செல்வதற்கும் சட்ட ரீதியாக அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு கூறியுள்ளது. இதற்கான அமைச்சரவை பத்திரம் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. தற்போது காணப்படும் சட்டத்திற்கு அமைய காட்டுப்பகுதிகளில் பன்றிகளை வேட்டையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
எனினும் வீட்டுத்தோட்டம் மற்றும் பயிர்ச்செய்கை நிலங்களுக்குள் செல்லும் பன்றிகளை கொல்வதற்கு எவ்வித தடைகளும் இல்லை. இந்நிலையில் பன்றி இறைச்சி கொண்டு செல்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவ்வாறான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு 15,000 தொடக்கம் 30,000 ரூபாய் வரையில் அபராதம் விதிக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.